ட்விட்டர் போர், அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் நடந்து கொண்டிருக்கும் ட்விட்டர் போர். நேற்றே அதை பற்றி ஆரம்பத்த விஷயத்த சொன்னேன். அதாவது சில பேர் கிராமத்தில் இருக்கிறவங்க ஓரளவு தெரியாமல் இருக்கலாம், அதனால் சொல்கிறேன். ட்விட்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ்புக்கு மாதிரி. இதில் அவங்கவுங்க கருத்துக்களை பதிவு செய்வாங்க. இந்த கருத்துக்களை பதிவு செய்யும்போது இந்த ஃபேஸ்புக்கில் இல்லாத ஒரு விஷயம் அதில் இருக்குது. அதுதான் ஹேஷ்டேக்னு பேர். ஹேஷ்டேக்னால் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை அதில் போடுவாங்க, ஏதாச்சும் ஒரு செய்தியை போடுவாங்க. அதை பின்னாடி நிறைய பேர் பின்தொடருவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, பின்தொடருவாங்க. எத்தனை பேர் பின்தொடர்றாங்களோ அதுதான். அதனால் லட்சக்கணக்கான பேர் பின்தொடர்ந்துட்டாங்கன்னா அதை ட்ரெண்ட் ஆயிடுச்சும்மா. எல்லாம் முட்டாப்பயிலுங்க, பூரா முட்டாள்கள் உலகத்தில் வாழ்கிறவங்க. நாட்டு மக்கள் பிரச்சனைகளை பாருங்கடானா, நாட்டு மக்களுக்கு எப்படிடா சேவை செய்யலாம், அரசியல் மக்கள் பிரச்சனையில் எத்தனை அயோக்கியத்தனை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சமுதாயத்தில். இந்த அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய, பார்க்க வேண்டிய, இந்த திமுக காரனுக்கு தான் சொல்கிறேன், ஆட்சியை வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்களே, எவ்வளவு அயோக்கியத்தனம் நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுமா? வயிற்றுக்கு மனசுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிற ஜனங்க பாடாப்படுறாங்க. ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போனாலே 1 லட்சம் ரூபா கேட்குறான், ஒழுங்காக வைத்தியமும் பண்ண மாட்டேங்கிறான். எவ்வளவு அயோக்கியத்தனம் நடந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு எந்த செக்டாரும் இல்லை. கவுன்சிலர் பூரா கொள்ளையடிக்கிறான். மண்ணை போட்டால் செங்கலை போட்டால் வாசலில் நிற்கிறான் லஞ்சம் கேட்டு. வீடு கட்டுறவங்கெல்லாம் கவுன்சிலருக்கு தனியில் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சிஎம்டிஏ அவங்களுக்கு தனி லஞ்சம், இபி அவனுக்கு தனி லஞ்சம், அந்த இது பண்ணுறது, கழிவு நீர் இது பண்ணுறது அவனுக்கு தனி லஞ்சம். இவங்க 3 பேரும் வாங்குகிற லஞ்சத்தை கவுன்சிலர் அவன் எனக்கு இவ்வளோ வேணும்னு கேட்குறான். இதெல்லாம் இந்த மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவனே மக்கள்கிட்ட லஞ்சத்தை கேட்குறான். இது மாதிரி பல அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடந்துக்கிட்டு இருக்க ஆளுங்கட்சியாக இருக்கீங்க. இதை போய் கவனிக்க வேண்டாமா? மக்கள் நலப்பணிகளில் ட்விட்டரில் போய்கிட்டு மோடி கோ அவுட்டு, மோடி கோ பேக்கு, மோடி கெட் அவுட்டு, இதுதான் பிரச்சனையா என் நாட்டில்? உதயநிதிக்கு தான் கேட்குறேன், இதுதான் உங்கள் பிரச்சனையா? நாட்டில் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்? இதை பற்றி கொஞ்சமாச்சு சிந்திக்கிறீங்களா? அண்ணாமலைக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? இதுதான் அரசியலா? ட்விட்டரில் போட்டுக்கிட்டு முந்தா நாள் போட்டாங்க, நேற்று போட்டாங்க, யார், டிஎம்கே மோடி கெட் அவுட் அப்படின்னு போட்டால் அதுக்கு லட்சக்கணக்கான பேர் பின்தொடர்ந்தாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அண்ணாமலை அவங்ககிட்ட சவால் விட்டார், காலையில் 6 மணி வர உனக்கு டைம், 6 மணிக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு. என்னத்தை பண்ணுறீங்க? இந்த ட்ரெண்டை ட்விட்டரில் ட்ரெண்டை பண்ணி போட்டு மக்களுக்கு அதனால் என்ன லாபம்? இதுதான் அரசியலா? நாகரிகமான அரசியலா? மனசாட்சி உள்ள அரசியலா?